Hi, hello friends, welcome to the channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் இந்த ஃபியூச்சர் அப்டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்டேட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் நம்ம பேட்டர் வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 11th அன்றைக்கி நம்ம பேட்டர் வெளியே வந்திருக்கோம். ஸோ வெளியே நம்ம வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏன் பேட்டர்ந்து வந்தேன், இப்போ முதல்ல எந்த கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி பேட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு கம்பெனியில் ஜாப் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதை ரொம்ப நாளாக நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த வேலையை நாங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம பேட்டர்னுக்கு ஜாயின் பண்ணதே. ஓகேங்களா? ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பின்னாடி பேக்கில் ஒரு ஆஃபீஸ் இல்லை. ஸோ இதுதான் அந்த ஆஃபீஸு. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம வண்டி அப்படி நமக்கு கொடுத்துருக்க வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் வண்டி காட்டுறேன். அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம வண்டி. ஓகே. ஸோ கார்ட்னர். ஓகே. ஸோ கார்ட்னரில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் கார்ட்னரில் ஒர்க் பண்ணீங்க, ஏன் இந்த கம்பெனிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஹங்கேரியில் ஒர்க் பண்ண அந்த கார்ட்னர் கிடையாது. ஸோ இது ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி கார்ட்னர். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன ரீசனுக்காக நம்ம பேட்டருக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே கார்ட்னரில் ஒர்க் பண்ணதால் நம்ம திருப்பியும் நம்ம கார்ட்னரை வேறு பிரான்ச்சை ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில நாட்கள் ஆகணும். டிஆர்சி வேறு கம்பெனிக்கு மாறி, ஓகேங்களா, அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும்தான் நமக்கு பேரோலில் அவங்க செக் பண்ணுவாங்க. லாஸ்ட் 3 months எந்த கம்பெனிலேருந்து சேலரி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கார்ட்னர் அதை ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம பேட்டர்னுக்கு ஜாயின் பண்ணுது. சம்பளத்துக்காகவோ இல்லை வேறு எந்த ரீசனுக்காகவோ கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னா அக்காமடேஷன் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் அக்காமடேஷனில் இருந்து நம்ம யூரோப் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சி தான் நான் பேட்டர்னுக்கு போனேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸில் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ குயிக் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று. ஸோ கம்பெனி ஜாயின் பண்ண உடனே நமக்கு டியூட்டி கொடுத்துருவாங்க. நமக்கு சேலரி ஸ்டாப் ஆகாது. கண்டிப்பாக நமக்கு சேலரி வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அக்காமடேஷனும் கொடுப்பாங்க. நம்ம அங்கங்கே எந்த பிளேஸஸ் போகிறோமோ அங்கே இருக்கிற பிளேஸஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற 2 ரீசனுக்காக மட்டும்தான் நான் பேட்டர்னில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் நமக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த 2 விஷயமும் நம்மளுக்கு பேட்டர்னில் கிடைக்கல. நமக்கு அக்காமடேஷன் கொடுத்தாங்களே தவிர அந்த அக்காமடேஷனில் நம்மளால் ப்ராப்பராக இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 4 மாதம் நான் அந்த கம்பெனியில் ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மே மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல. மே மாதம் 18ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணேன். அதாவது மே மாதம் 11th அன்றைக்கி நான் அந்த எக்ஸிஸ்டிங் கார்ட்னு வெக்கேஷனுக்காக இறங்கினேன். ஸோ 15th அந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு 16th 17th அங்கேருந்து கிளம்பி நம்ம பேட்டனுக்கு போய் ஜாயின் பண்ணியிருந்தோம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி. இங்கே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் பேட்டர் வெளியே இருந்தோம். எனக்கு அங்கேருந்து கிளம்பி நான் என்னோட மற்ற ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நம்ம இங்கே கார்ட்னருக்கு நம்ம ஜெர்மனிக்கு ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ 18 நம்மளுக்கு வண்டி கொடுத்துட்டாங்க. 19 நம்மளுக்கு ரூட்டும் அசைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது ஃபிக்ஸட் ரூட்லாம் கிடையாது பேட்டர்ன் மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், கார்ட்னரில் ஃபிக்ஸட் ரூட் கிடையாதுன்னு. நம்ம அங்கங்கே சுற்றிட்டே இருப்போம். இல்லை எந்த பிளேசஸ் சடனாக வரும், அதெல்லாம் அதுதான் ஒரு த்ரில்லு. ஆனால் பேட்டர்னில் எனக்கு அந்த த்ரில் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரூட்டு, கண்ணை கட்டி விட்ட ஒரு குதிரை வண்டி மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே போகிறது, ஒரே ரூட்டில் போகிறது, ஒரே ரூட்டில் வர்றது, ஒரே வேலையை செய்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு பேட்டரில் ஒர்க் பண்ணும்போது. இனிமேல் நமக்கு அப்படி கிடையாது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சேலரியில் நம்ம இங்கே நம்ம கார்ட்னர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம லைஃப் நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸோ நம்ம நியூ கரியரெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து மெயின் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் மாதம் 21 சண்டே, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த கேப்பில் தான் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா வந்து எப்படி நம்ம வந்து ஜெர்மனி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், ஸோ என்ன ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஜாபை வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடணும், ஸோ எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது, விசா ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து இந்த விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்காக மட்டும், ஓகே. புத்தாபெஸ்ட்டில் ஹங்கேரியிலேருந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம், நான் எப்படி அப்ளை பண்ணேன் அது அப்படின்றத பொறுத்து மட்டும் தான் அது மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து வேலை தேடுறவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தனி வீடியோ நான் வந்து கேட்டு போடுறேன். எனக்கு வந்து அந்த விஷயம் ஃபுல்லாக தெரியாது, ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சவங்கக்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் படித்து பார்ப்பேன், ஓகேங்களா. எனக்கு வந்து மெயினாக பாசிட்டிவோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் முக்கியம். ஏன் நான் வந்து குறிப்பிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட குறைகளை வந்து அதில் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட தவறுகளை வந்து திருத்திக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேர் தப்பாக போட்டிருந்தாங்க, அதாவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க மட்டும்தான் அந்த வீடியோவை நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் ஹைட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோவமோ எந்த ஒரு பாதிப்புமே அதனால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன் தான் வந்து நான் அந்த மெசேஜை நான் ஹைட் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் என் மெசேஜ் நான் போட்டேன், நீங்கள் கமெண்ட் போட்டிங்க, உங்கள் கமெண்ட் வந்து காட்டவே இல்லை, நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபோன் பண்ணிலாம் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட வேல்யூபிள்ஸ் கமெண்ட் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.